ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு மெர்மைட் லவ் ட்ராமா தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லயே கையில ஒரு ஆமக்குட்டியோட கடலுக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இவரு தான் நம்ம மெர்மைட் ஹீரோ. நம்ம ஹீரோ ஒரு கையில ஆமக்குட்டியை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில ஒரு சுருக்கு பை எடுத்துக்கிட்டு நேரா ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள தான் போறாரு. அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனருக்கு ஹீரோ ஒரு ரெகுலர் கஸ்டமர் போல. இவர் பார்த்ததுமே வாங்க சார், வாங்க வாங்க, எல்லாமே ரெடியா இருக்குன்னு சொல்லி ஒரு பணப்பெட்டியை திறக்க ஹீரோ என்ன பண்றாருன்னா தான் கையில இருந்த அந்த சுருக்கு பைய அந்த ஓனருடைய முன்னாடி தூக்கி போறாரு. அந்த ஓனரும் அமௌண்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்ல, நீங்க கூட்ஸை செக் பண்ணலையான்னு ஹீரோ கேக்குறாரு. அச்சோ, அது எப்படி சார் உங்களுடைய கூட்ஸ் எல்லாம் செக் பண்ண முடியும்? நீங்க எடுத்துட்டு வர கூட்ஸ்ல என்னைக்குமே எந்த ப்ராப்ளமே இருந்ததுல, எல்லாமே ரொம்ப பியூரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் எதுவுமே பேசல, அங்க இருந்த பணப்பெட்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அந்த கடையில வேலை பாக்குற ஒரு பொண்ணும் அவங்க பாஸ் கிட்ட இன்னும் 2 மாசம் கழிச்சுதான் இவரை பாக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பாஸ் என்ன சொல்றாருன்னா, ஆமாமா, இந்த ஆளு ரொம்பவே வித்தியாசமா இருக்காரு. கரெக்டா 2 மாசத்துக்கு ஒரு டைம் கடைக்கு வராரு, இந்த பேர்ல் எல்லாம் கொடுக்குறாரு, அதுக்குள்ள அமௌண்ட் வாங்கிட்டு போறாரு. அவரு கொண்டு வர பேர்ல் மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததுல அந்த அளவுக்கு குவாலிட்டியாவும் பியூரா இருக்கு. இதெல்லாம் அவருக்கு எங்கிருந்து தான் கிடைக்குதோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பேர்ல் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அந்த ஓனர் கிட்டே இருந்து வாங்குற அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஹீரோயின் தான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் முன்னாடி ஒரு வீட்டோட ரூஃப்ல இருந்து ஒரு பூந்தொட்டி கீழே விழ போகுது. அதுக்கு கீழே ஒரு குட்டி பாப்பா தான் விளையாடிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் ஓடி போயிட்டு அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக அந்த குழந்தைய அப்படியே கவர் பண்ணி நிக்கவும் இங்க ஹீரோ ஒரே ஒரு சொடக்கு தான் போடுறாரு. அவருடைய சூப்பர் பவர் அந்த இடத்தையே பிரீஸ் பண்ணிருது. அப்புறம் மறுபடியும் இன்னொரு சொடக்கு போடுறாரு. அவங்க மேல விழுந்த அந்த பூந்தொட்டி நகர்ந்து எட்ட போய் விழுந்து அந்த இடமே மறுபடியும் பழைய மாதிரி ஆகுது. ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு கிட்ட, பாப்பா உனக்கு ஒன்னும் ஆகலையே, இந்த மாதிரி இடத்துல விளையாடுறத கொஞ்சம் அந்தான போய் விளையாடுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதோ கேஷுவலா எதுவுமே நடக்காத மாதிரி தான் போறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த இடம் பிரீஸ் ஆனதோ இல்ல அன்பிரீஸ் ஆனதோ எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. போன்ல அவங்க ஆபீஸ் எம்ப்ளாயி கிட்ட நான் இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஆபீஸ்ல அந்த எம்ப்ளாயி பொண்ணும் சீக்கிரம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க, சோங்க மேடம் இன்னும் 5 நிமிஷத்துல இங்க வந்துருவாங்களாம், சீக்கிரம் வேலையை பாருங்கன்னு சொல்ல அந்த ஆபீஸ்ல இருக்கிற மத்த எம்ப்ளாயி எல்லாம் ஹீரோயின் வராங்கன்னு சொன்னதுதான் கடகடன்னு அவங்க வேலையை ரொம்ப ஃபாஸ்டா செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆபீஸ்க்குள்ள ஹீரோயின் என்டர் ஆகி வரும்போதே பயங்கர கெத்தா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்படி ஒரு கேரக்டர்னா உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், அதை விட அதிகமா குவாலிட்டியா இருக்கணும், ஃபேக்குங்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒண்ணு. இப்ப கூட அவங்க கம்பெனிக்குள்ள என்டர் ஆன உடனே அவங்க ஆபீஸோட என்ட்ரன்ஸ்ல ரீசெண்டா அவங்க கம்பெனில லான்ச் பண்ணினா அவங்க காஸ்மெட்டிக் ப்ராடக்டோடைய போஸ்டர் இருக்கு. அது லைட்டா சாஞ்சிருக்கு போல. அதை கூட நேரா வச்சு கரெக்ட் பண்ணிட்டு திரும்பும் போது அந்த கம்பெனில வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயி பொண்ணு ஹீரோயின் கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து இதுல எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா இருக்கு, கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கன்னு சொல்றா. அவங்களும் அந்த ஃபைலை வாங்கி பாக்குறாங்க. அது எதுவுமே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல இது எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல, இது எல்லாத்தையும் ஃபார்மட் பண்ணிட்டு இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணுன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு அந்த ஃபைலை வாங்கிட்டு போறான்னு பாக்குறா. அப்போ ஹீரோயின் அந்த பொண்ணை நிப்பாட்டி, என்னாச்சு, எதுக்கு உன் முகத்துல இருந்த மேக்கப் கலைஞ்சு உன் ஷர்ட்டோட காலர்ல ஒட்டி இருக்குன்னு கேக்குறாங்க. சாரி மேம், லாஸ்ட் நைட் என் ஃப்ரெண்டோட வீட்டில் நான் ஸ்டே பண்ணதால என்னால ப்ராப்பரா மேக்கப் பண்ண முடியல, மேபி அதனால கூட மேக்கப் ஸ்மெச்சா இருக்கலாம்னு அந்த பொண்ணு சொல்றதுக்கு, நம்ம கம்பெனி ரீசெண்டா லான்ச் பண்ணின இந்த பூமி ஸ்ப்ரே பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். இதை யூஸ் பண்ணி நீ மேக்கப் பண்ணினா உன்னுடைய மேக்கப் என்னைக்குமே ஸ்மெச் ஆகாது. ஒர்க்குக்கு போகும்போது நீ மேக்கப் தான் பண்ணிட்டு போகணுங்கிறது அவசியம் கிடையாது. இருந்தாலும் நீ மேக்கப் பண்ணணும்னு ஆசைப்பட்டினா இந்த பூமி ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி மேக்கப் பண்ணினா கண்டிப்பா உன் மேக்கப் என்னைக்குமே ஸ்மெச் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட அந்த ப்ராடக்ட்டை கொடுக்கவும் அந்த பொண்ணு தைக்க சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போறா. உடனே இன்னொரு பொண்ணு வந்து, மேடம் உடைய அசிஸ்டன்ட் ஜாபுக்காக ஒருத்தர் இன்டர்வியூக்கு வந்திருக்காரு, அவர் போயிட்டு இன்டர்வியூ பண்ணலாமான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு இன்டர்வியூ எடுக்க போறாங்க. ஹீரோயின் அந்த கேண்டிடேட்டோட ஃபைல் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த இன்டர்வியூ வந்தவங்க கிட்ட, எங்க கம்பெனி புதுசா லான்ச் பண்ணியிருந்த அந்த பொர்மி ப்ராடக்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு இந்த காஸ்மெட்டிக் ஃபீல்ட்லாம் ரொம்பவே பெரிய அனுபவம் இருக்கு, உங்க ப்ராடக்ட்டை பார்த்தா அந்த அளவுக்கு ஒன்றும் குவாலிட்டியா தெரியல, பழைய ப்ராடக்ட்டை தான் ரீயூஸ் பண்ணிருக்கீங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா தெரியலன்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கோங்கிறது இல்லாம அவங்க கம்பெனிக்கு ஏதோ பாஸ்ங்கிற மாதிரி ரொம்ப தெனாட்டா உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு வேற ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க, உங்க குவாலிஃபிகேஷனுக்கு எங்களை மாதிரி சின்ன கம்பெனில வேலை கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி உனக்கு வேலை எல்லாம் போடான்னு அவனை நோஸ் கட் பண்ற மாதிரி ரொம்ப நாசக்கா சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் இவனை இன்சல்ட் பண்ணிட்டு போனதும் இவனுக்கு அப்படியே செம்ம கடுப்பா இருக்கு. அவங்களே அப்படியே பில்ல தரமா முறைச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு ஈவினிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போலான்னு கார் எடுக்க வராங்க. அப்போ அவங்கள தூரத்துல இருந்து யாரோ பாக்குற மாதிரி இருக்கு. யாரான்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட பல்பு வாங்கினா அதே ஆளுதான். என்னையா இன்சல்ட் பண்ணி வேலை இல்லைன்னு சொன்னா, இரு உனக்கு என்ன பண்ற பாருன்ட்டு ஹீரோயின் முன்னாடி அவங்க கார்ல போகும்போது பின்னாடி இவனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் யாரும் இல்லாத இடமா பார்த்து ஹீரோயின் காரை ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அவங்க கார் வேற கருப்பா முச்சு மாதிரி கவுந்து கிடக்க இங்க ஹீரோயினும் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல உயிருக்கு அப்படியே போராடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ ஒரு கையில ஆமக்குட்டி
ஆமக்குட்டியோடையும் இன்னொரு கையில அந்த பணப்பெட்டியும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல வண்டி கவிழ்ந்து கிடக்கிறதையும் அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கதும் அவருக்கும் தெரியுது. இருந்தாலும் எதுவுமே பார்க்காத மாதிரி அவர் படுக்க நேரா போயிட்டு இருக்காரு. யாரோ கிராஸ் பண்ணி போறாங்கிறத நோட்டீஸ் பண்ண ஹீரோயினும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த அரமயக்கத்திலையும் கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க கூப்பிடுறது ஹீரோ காதலையும் விழுது. ஆனா எதுவுமே கேட்காத மாதிரி தான் வந்துட்டு இருக்காரு. வந்தாலும் அவங்கள பார்க்க எனக்கு கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த ஹியூமன் வேர்ல்டுல நான் யாரு விஷயத்திலயும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, யாருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சாலுமே இன்னொரு மனசு ஐயோ போவேன், இந்த ஒரு தூரம் மட்டும் இந்த மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போலாமேன்னு ரொம்ப பரிதாபப்படுது. சரின்ட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு போறாரு. அவங்கள அந்த காருக்குள்ளேருந்து வெளியில தூக்கிட்டு வந்துட்டாரு. வந்தது ஒரு இடத்துல சேஃபா உட்கார வைக்கலான்ட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நிமிர்ந்து தான் கால் இடறி ஹீரோயின் மேல விழுந்து அவங்கள கிஸ் பண்ணிடுறாரு. அப்படி கிஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஹீரோடைய அந்த எலிசர் பவர் அவருக்கே தெரியாம டிரான்ஸ்ஃபர் ஆகி ஹீரோயின் உடம்புக்குள்ள போயிடுது. உடனே ஹீரோ பதட்டப்பட்டு எழுந்து ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மனுஷ பொண்ணு மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லிட்டு நம்ம இப்ப இங்க இருக்கிறது சரியில்லை, சீக்கிரம் கிளம்பியாகணும்னு ஹீரோயினை கிஸ் பண்ண பதட்டத்துல அந்த ஆமக்குட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஞாபகம் இல்லாம அவருடைய அந்த பணப்பேட்டியை மறந்து அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு. மறுநாள் ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. பக்கத்துல அந்த எம்ப்ளாயி பொண்ணு தான் இருக்கா. மேடம் பயப்படாதீங்க, நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம், உங்களுக்கு எதுவும் ஆகல, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. நேற்று உங்களுக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது, ஆனா உங்க உடம்புல சின்ன அடி கூட படல. டாக்டர் உங்களை செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே இது மிராக்கல் தான், அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இந்த பொண்ணோட உடம்புல ஒரு சின்ன அடி கூட படலன்னு டாக்டரே ஆச்சரியப்பட்டாருன்னு அந்த பொண்ணு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஹீரோடைய முகம் ஞாபகம் இல்லாட்டியும் தன்னை யாரோ தூக்கிட்டு வந்த மாதிரி இருந்தது. அந்த பொண்ணு கிட்ட என்ன யாரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தான்னு கேக்குறாங்க. மேடம் நாங்க ஆல்ரெடி டாக்டர் கிட்ட கேட்டோம், உங்களை யாரையும் இங்க கூட்டிட்டு வரலையா, நீங்களே தான் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னதா சொல்றா. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் இல்லையே நைட்டு என்ன யாரோ தூக்கிட்டு வந்த மாதிரில இருந்தது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பக்கத்துல பாக்குறாங்க. ஹீரோடைய அந்த பணப்பேட்டி அங்கதான் இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவர் அந்த ஆமக்குட்டியோட உட்காந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சு டைம் ஆயிடுச்சு, நம்ம கடலுக்கு போக வேண்டிய டைம் வந்துச்சுட்டு வெயிட்டரை கூப்பிட்டு சாப்பிட்டதுக்கெல்லாம் எவ்வளவு அமௌண்ட்னு கேட்கும்போது அவனும் அந்த பில் அமௌண்ட் சொல்றான். பணத்தை எடுத்து கொடுக்கலாமேட்டு அவர் பெட்டி எடுக்கிறது கையை கீழே விடுறாரு. அங்க பெட்டி இல்ல. அப்பதான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது பெட்டி இதுக்கு முன்னாடி ஹீரோயினை காப்பாத்தின இடத்துல மிஸ் பண்ணிட்டோம்னு. பெட்டியை வேற மறந்து போயிட்டோமா, இப்ப வேற வழியே இல்ல, அழுதுதான் ஆகணும்ட்டு வெயிட்டர் நேரா கிச்சனுக்கு போயிட்டு ஆனியன் இருந்து எடுத்துருவாங்கன்னு சொல்றாரு. என்ன ஆனியன்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி பார்க்க சரி சரி ஆனியன்லாம் வேணா நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னை தானே வலிக்கிற மாதிரி கிளிக்கிறாரு. வலிச்சா அழுக வரும் இல்லையா, அப்படி ஹீரோவுடைய கண்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் துளிகள் தான் பேர்லா மாறும். அதனால அவருடைய கண்ணுல இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் துளிகளை 2 டிராப்ஸ் பிடிச்சி இந்தப்பா இதுல பேர்ல் இருக்கு, இது ரொம்பவே பிரைஸ்லெஸ்ஸான ஒண்ணு, இந்த பேர்லை வைத்து இந்த பில் அமௌண்ட் கட்டிட்டு மிச்ச பணத்தை நீ டிப்ஸா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த சர்வன்ட் அதை வாங்கி பாக்குறான். அது வெறும் கண்ணீர் துளிகளா மட்டும்தான் இருக்கு, பேர்லா மாறவே இல்லை. என்ன பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுது அவனுக்கு, எவ்வளவு தைரியம் தான் ஓசர சாப்பிட வந்திருப்பா, ஒழுங்கா பில்ல முண்டை எடுத்து வைன்னு சொன்னதும் ஹீரோக்கே ஒன்னும் புரியல. என்னது இது பேர்லா மறவே இல்லையே, இங்க இருந்து முதல்ல எஸ்கேப் ஆகணும்ட்டு சொடக்க போட்டு மறைய பாக்குறாரு. ஆனா மறையவே இல்லை. என்னாச்சு, நம்ம மறைஞ்சு போகாம இன்னமும் இங்கேதான் இருக்கோம், நம்ம பவருக்கு என்னாச்சுன்ட்டு மறுபடியும் சொடக்க போட்டு பாக்குறாரு. மறுபடியும் மறையாம அப்படியே தான் இருக்காரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. சரி இந்த இடமே பிரீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சொடக்க போறாரு. எந்த சேஞ்சும் இல்ல, அந்த இடமும் பிரீஸ் ஆகாம அப்படியே தான் இருக்கு. ஹீரோ இப்படி ஃபன்னியா பண்றது எல்லாத்தையும் இந்த சர்வன்ட் ஏதோ லூச பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கான். என் சூப்பர் பவருக்கு என்னாச்சு, எதுக்கு என்னுடைய பவர் என்னால யூஸ் பண்ணவே முடியல, நான் எவ்வளவு ஒரு ஹேண்ட்ஸமான ஃபிஷ், கிட்டத்தட்ட 1000 வருஷமா 2 மாசத்துக்கு ஒரு தடவை என் பேர்ல வைத்து ஒரு பொழுதுபோக்குக்காக இந்த ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்தா இந்த தடவை எப்படி இந்த அளவுக்கு சொதப்புச்சுன்னு ஹீரோ கடந்து புலம்பிட்டு இருக்காரு. ஹலோ போதும் உங்க பெர்ஃபார்மன்ஸை நிறுத்திட்டு முதல்ல பில்ல மட்டும் கொடுக்குறீங்கன்னு இந்த சர்வன்ட் சத்தம் போட உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா அங்க பாருங்க அவர் உங்களை கூப்பிடறான்னு சொல்லி அந்த சர்வன்ட்டை திசை திருப்பி விட்டுட்டு ஒரு குடுன்னு அந்த டாடாக்ஸை தூக்கிட்டு ஹீரோ அங்கிருந்து ஓடி வந்துறாரு. இந்த சர்வன்ட்டை விடாம நில துரத்துக்கிட்டே ஹீரோ பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. அங்கிருந்து ஓடி வந்த ஹீரோவும் நேரா ஹீரோயின் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்க மேலே வந்து மோதிறாரு. மோதுறதுல ஹீரோயின் கையில இருந்த எல்லா பேப்பர்ஸும் கீழே விழுந்துருது. ஹீரோயினை பார்த்ததுமே நீ தானே அந்த பொண்ணுன்னு கேட்க ஹலோ கண்ணை எங்க வச்சிருக்கீங்க பார்த்து வரமாட்டீங்களான்னு ஹீரோவை திட்டி விட்டுட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கையில இருந்த அந்த ஆமக்குட்டி பேசும் போல ஹீரோ கிட்ட அது என்ன சொல்லுதுன்னா அவகிட்டதான் உன்னுடைய அந்த இன்னர் எலிசர் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்லுது. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா டெஸ்ட் பண்றதுக்காக ஹீரோயின் கையை பிடிக்காரு. பிடிச்ச உடனே அவருக்கு நல்லாவே தெரியுது தன்னுடைய பவர் எல்லாம் ஹீரோயின் கிட்ட தான் இருக்குன்னு. இங்க ஹீரோவை துரத்திட்டு வந்த அந்த சர்வன்ட்டும் ஓடாத நில்லுன்னு சொல்லி அடிக்கிறதுக்காக ஒரு பாட்டில் எடுத்து ஓங்கி விட்டு கிடச்சுறான். இங்க ஹீரோயின் கையை பிடிச்சுக்கிட்டே அவர் பவரை யூஸ் பண்ணி ஒரு சொடக்க போடவும் அந்த இடமே பிரீஸ் ஆகிடுது. அப்போ ஹீரோயின் கையை பிடிச்சாதான் ஹீரோவுக்கு பவர் வருங்கிறதே அப்பதான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது. சரின்ட்டு மறுபடியும் ஒரு சொடக்க போட அந்த இடமே அன்பிரீஸ் ஆகி பழைய மாதிரி ஆகுது. பணத்தை கொடியான்னு கத்துக்கிட்டே இந்த சர்வன்ட் ஓடி வரான். ஹீரோயினுக்கு வேற இரிட்டேட் ஆகுது. உங்க 2 பேருக்கு இப்ப என்ன பிரச்சனை, என்ன இவர் உனக்கு பணம் தரணுமா, அந்த பணத்தை நான் தரேன், முதல்ல 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்கன்னா அந்த பணத்தை ஹீரோயின் கொடுத்துட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பொறுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த ஆமக்குட்டி கிட்ட என் பவர் எல்லாம் மறுபடியும் நான் திரும்ப வாங்கணும்னா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆமக்குட்டி உன்னுடைய பவர் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு போச்சோ அதே மாதிரி மறுபடியும் பண்ணினா உனக்கு அந்த பவர் திரும்ப கிடைக்கும்னு சொல்லுது. அதாவது மறுபடியும் ஹீரோயினை கிஸ் பண்ண சொல்லுது. நெக்ஸ்ட் ஹீரோ எங்க போறாருன்னா நேரா ஹீரோயினுடைய ஆபீஸ் தான் போறாரு. ஹீரோயினுக்கு
அசிஸ்டன்ட் ஜாபுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட் ஜாபுக்காக தான் போயிருக்காரு. அந்த எம்ப்ளாயி பொண்ணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடும், கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோ அங்க ஒரு மீன் தொட்டி இருக்கிறத பாக்குறாரு. உடனே அந்த மீன் கிட்ட வந்து, ஏ பிரதர், இங்க நான் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், எனக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவைன்னு கேக்குறாரு. என்ன இவன் ஒரு மனுஷனா இருந்துகிட்டு நம்ம கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறானே, ஒருவேளை இவன் பைத்தியமா இருப்பானு அந்த மீனுக்குள்ளே பேசி சிரிச்சிட்டு இருக்குதுங்க. ஏ பிரதர், நீ பேசுறதுலாம் எனக்கு நல்லாவே கேக்குது, ஏன்னா நான் ஒரு மெர்மைடு, நான் ஒன்னும் பைத்தியம் இல்லைன்னு சொல்றாரு. என்ன நீ ஒரு மெர்மைடுன்னு ஆச்சரியப்பட்ட அந்த மீனும், சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கு பதில் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும். அது என்னன்னா, நீ இங்க இருந்து கடலுக்கு போகும்போது கூடவே எங்களையும் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் கேக்குது. சரின்ட்டு ஹீரோவும் அந்த மீன் கேட்ட டீலுக்கு ஓகே சொல்லிட்டு அந்த மீன் தொட்டியை தூக்கிட்டு வந்து அங்க இருக்கிற ஒரு டேபிள் மேல வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஹீரோயின் அங்க வராங்க. ஹீரோவை பார்த்ததுமே, ஏ உன்னை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரோட்ல பார்த்தா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. நீங்க மிஸ் சாங் தானே, பாருங்களேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உங்களை மீட் பண்ணினேன், இந்த அசிஸ்டன்ட் ஜாபுக்காக நான் மறுபடியும் உங்ககிட்டே வந்திருக்கேன், விதி நம்ம ரெண்டு பேரையும் விடாம மறுபடியும் மீட் பண்ணதான் வைக்குதுன்னு கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசவும், ஹீரோயின் இதுக்கெல்லாம் மயங்குறாலே கிடையாது, அவங்க மைண்ட் ஃபுல்லா வெறும் பிசினஸ் தாட்டா மட்டும் தான் இருக்கும், இன்டர்வியூக்கு தானே வந்த வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி கொஞ்சம் ஹார்டா பேசிட்டு போறாங்க. இங்க ஹீரோக்கா, என்னடா இவ இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காரு, இவகிட்ட இருந்து எப்படா ஒரு கிச வாங்க போறோமோன்னு நினைச்சுக்கிட்டே போறாரு. இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட, எங்க கம்பெனி ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்த போர்மி ஸ்ப்ரேயை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ வந்தவங்க கிட்ட கேட்ட கேள்வியை இப்ப ஹீரோ கிட்டையும் கேக்குறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா, மீன் தொட்டியை பாக்குறாரு. அந்த மீன் குட்டிங்க சொல்ல அதே பதில ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, உங்க கம்பெனி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ஃபேக்குங்கிறது உங்க கம்பெனிக்கு சுத்தமா ஆகாத ஒண்ணு, உங்களுடைய போர்மி ப்ராடக்ட் ரொம்பவே யூனிக்கா இருக்கும், அது மட்டும் இல்லாம அதுல நிறைய இனோவேட்டிவான குவாலிட்டிலாம் இருக்கு, இந்த ப்ராடக்ட்டை நீங்களும் உங்க கம்பெனி ஸ்டாஃபும் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை நீங்க மக்கள் கிட்ட லான்ச் பண்ணிருக்கீங்க, சோ இந்த ப்ராடக்ட் ரொம்ப சேஃபா தான் இருக்கும், அது மட்டும் இல்லாம மிடில் கிளாஸ் பீப்புள் வாங்கி யூஸ் பண்ற அளவுக்கு கூட எக்ஸ்பென்சிவ் கூட ரொம்ப ஒர்த்தா தான் இருக்கும்னு சொல்லும் போது ஹீரோயின் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஹீரோவுக்கு வேலையும் கன்ஃபார்ம் ஆகிடுது. எப்ப வேலையில ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, இப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த குட்டி மீன்களுக்கு தான் தேங்க்யூ சொல்றாரு. அதுக்கு அந்த குட்டி மீன்களும், எங்களுக்கு நீங்க தேங்க்யூலாம் சொல்ல வேணாம், எங்களுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை மட்டும் நிறைவேற்றுங்க, நீங்க பழைய மாதிரி மேர்மடாக்கி கடலுக்கு போகும்போது மறக்காம எங்களையும் உங்க கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுதுங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஹீரோயின் பின்னாடியே போறாரு. ஹீரோயின் கூட தனியா லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும் போது, உங்களுக்கு இந்த மணிக்கு இந்த மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங் இருக்குன்னா அவங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டு இருக்க, அந்நேரம் பார்த்து என்னன்னு தெரியல, லெஃப்ட் லைட்டா ஷேக் ஆகுது. ப்ளீஸ் இதுதான் சரியான சான்ஸ், எப்படியாவது இவ்வளவு கிஸ் பண்ண, அப்பதான் அவருடைய பவர் மறுபடியும் உங்ககிட்டே வரும்னு ஹீரோ தன்னுடைய மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. உடனே ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பள்ளீர்னு ஒன்று செவ்வல்லையா வைக்கிறாங்க. சாரி மேம் நான் தெரியாம பண்ணிட்டேன், லிஃப்ட் ஷேக் ஆனதுல ஆக்சிடென்டா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லிஃப்ட் நார்மல் ஆகிடுது. எதுவுமே பேசாம கடகடன்னு ஹீரோயின் வெளியில வந்துடுறாங்க. ஹீரோக்கு சரியான அடி போல கணத்துல கை வச்சுக்கிட்டே, என்ன இவ்வளவு கிஸ் பண்ணி என்னுடைய பவர் என் பாடிக்கு என்ன திரும்ப வரலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே நேரா அந்த ஆமா கொட்டிக்கிட்டு தான் போறாரு. அங்க அந்த குட்டி மீன்கள் கூட ஹீரோ கிட்ட, உனக்கு கொஞ்சம் கூட ஹியூமானிட்டி இருக்காதா, எப்படியா ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு டப்புன்னு கிஸ் பண்ணுவ, அது அவ எப்படியா விட டெவில், அவகிட்ட போய் கிஸ் பண்ண அவ சும்மா விடுவாளான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்குதுங்க. ஏ லூகி, நீ சொன்னதை கேட்டு நான் அவளை போய் கிஸ் பண்ணதுக்கு என் கண்ணை பழுத்ததான் மிச்சம், நீ சொன்ன மாதிரி நானும் அவளை போய் கிஸ் பண்ணா எதுக்கு என் பவர் என் உடம்புக்கு திரும்ப வரலன்னு அந்த ஆமை கிட்ட ஹீரோ கேட்கறதுக்கு, அதுக்கு அந்த ஆமை என்ன சொல்லுதுன்னா, ட்ரூ லவ்வோட கிஸ் இருந்தாதான் இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுது. அதாவது ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணணும், அந்த உண்மையான காதலோட ஹீரோயின் கிஸ் பண்ணா மட்டும்தான் ஹீரோடைய அந்த இன்னர் எலிக்ஸர் பவர் மறுபடியும் ஹீரோ கிட்டே போகுமா. இப்படி அந்த ஆமை கொட்டி சொல்றத கேட்ட ஹீரோ, ஏ என்ன அவகிட்ட ஒரே ஒரு கேஸை வாங்க பட்ட பாடி பெரிய பாடா போச்சு, இதுக்கே என் கண்ணை பழுத்துடுச்சான், இதில் அவளை எப்படி என்ன லவ் பண்ண வைக்கிறதுன்னு கேட்டு புலம்பிட்டு இருக்காரு. இல்லை உனக்கு வேற சான்ஸே இல்லை, இதை நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும் போது இப்போ ஹீரோக்குமே வேற வழி இல்லை. சரி எப்படியாவது அவளை நான் இம்ப்ரெஸ் பண்ணி சீக்கிரமா என் மேல லவ்ல விழ வச்சு என்னை கிஸ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த மீன் குட்டிங்க கிட்ட தான் ஐடியா கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டே போறாரு. அவங்க கூட மீட்டிங் அட்டென்ட் பண்றது, அப்புறம் அவங்களுக்கு காஃபிலாம் போட்டு வைக்கிறதுன்ட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கூட ஹீரோனி கிட்ட, உங்களுக்காக இந்த காஃபியை நானே ப்ரிப்பேர் பண்ண, ரொம்ப சூப்பரா இருக்கு, குடிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தா அந்த காஃபி டிசைனை கூட போட்டோ எடுக்கிறாங்க. என்னடா இவ பரவாயில்லையே, காஃபியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாலன்னு சொல்லி ஹீரோவும் இங்க சந்தோஷப்பட, உடனே அந்த எம்ப்ளாயி பொண்ணுக்கு கால் பண்ணி, இப்போ உங்களுக்கு ஒரு டிசைன் அனுப்பியிருக்கேன், இந்த டிசைனையே இப்போ நம்ம புதுசா லான்ச் பண்ண போற அந்த சன்ஸ்கிரீன் கிரீமுக்கு டிசைனா வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அடிப்பாவி, நான் எவ்வளவு பெரிய மெர்மைடு பிரின்ஸ் உனக்காக கஷ்டப்பட்டு காஃபி போட்டு கொடுத்தா அதை கூட பிசினஸ் மைண்டா தான் பாப்பி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. சரின்ட்டு ஹீரோயின் ஏதோ வேலை இருக்குன்ட்டு எழுந்து போறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு அவங்கள அப்படியே இழுத்து ரொம்ப க்ளோஸா கிட்ட போய், மிஸ் சாங் இப்பதான் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, நீங்க ஒரு முக்கியமான ஃபைல்ல சைன் பண்ணணுமேன்னு சொல்லும்போது அப்படியே ஹீரோயின் ஹீரோட டைய பிடிச்சி க்ளோஸா இழுக்கிறாங்க. எங்க ஹீரோக்கா பரவாயில்லையே, படத்துல பார்த்த சீனை ட்ரை பண்ணலாம் பார்த்தா அது இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. அசிஸ்டன்ட்லே, என்னது இது, உங்களுடைய டை 0.3 சென்டிமீட்டர் லெஃப்ட் சைடு சாய்வா இருக்கு, நீங்க இந்த கம்பெனியோட எம்ப்ளாயிங்கிறத மறந்துடாதீங்க, நீங்க செய்யற இந்த சின்ன தப்பு கூட நாளைக்கு நம்ம கம்பெனியோட இமேஜை டேமேஜ் பண்ணலான்னு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க.
போறாங்க. ஹீரோடைய ரியாக்ஷன் பார்க்கணுமே அடி பாவிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய எம்ப்ளாயி பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு சன்ஸ்கிரீன் பவுடர் கொடுத்து, மேடம் நம்மளுடைய இந்த ப்ராடக்ட்டை தான் நாளைக்கு நம்ம அவுட் பண்ண போறோம். நாங்கள் எல்லாரும் இதை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் நீங்க ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் லான்ச் பண்ணிடலான்னு சொல்றா. ஹீரோயின் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி பார்த்துட்டு ஹீரோ கிட்ட நம்ம இப்போ வெளியில போறோம்னு சொல்லி ஹீரோவை எங்கே கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல சன் பாத் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா வெயில் அடிக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த சன்ஸ்கிரீன் பவுடரை ஹீரோவை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போறாங்களா, அதனால தான் இந்த மாதிரி நல்லா வெயில் அடிக்கிற இடமா கூட்டிட்டு வந்திருக்காங்க. மிஸ் சாங் இந்த மாதிரி ஒரு வெயில்ல நான் நின்னா என்னுடைய ஹேண்ட்ஸம்லுக்கு கண்டிப்பா டேமேஜ் ஆயிடும்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீங்க இதை பண்ணி தான் ஆகணும். இந்த பவுடரை நான் உங்க மேல தான் டெஸ்ட் பண்ண போறேன், அதனால உங்க ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நில்லுங்கன்னு சொல்றாங்க. ஹீரோவும் அவருடைய ஷர்ட் பட்டன்லாம் கழட்டி விட்டுட்டு நிற்கிறாரு. ஹீரோடைய அந்த சிக்ஸ் பேக் பார்த்தா ஹீரோயினும், எப்படி உன்னுடைய அப்டாமினல் மசில் இந்த அளவுக்கு ட்ரைன் பண்ணி ஃபிட்னஸாக வச்சிருக்க, ஆனால் என்ன ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்கிற மசில் ரைட் சைடில் இருக்கிற மசிலை விட 0.4 mm கொஞ்சம் ஹையராக இருக்குன்னு சொல்ல, எது இந்த சுச்சுவேஷனில் கூட உங்களுக்கு எப்படிதான் இதெல்லாம் கால்குலேட் பண்ண மனசு வருதுன்னு சொல்லி ஹீரோவும் கொஞ்சம் கடுப்பாக, சரி சரி கோவப்படாத, வந்த வேலையை பார்க்கலாமேன்னு ஷர்ட்டை கட்டிட்டு குப்புற அடிச்சு படுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் அதே மாதிரி படுக்கிறாரு. அவருடைய முதுகுல 2 இடத்துல கட்டங்கட்டமா மார்க் பண்ணி அதில் கொஞ்சம் க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி, ஒரு பக்கம் இவங்களுடைய ப்ராடக்ட்டையும் இன்னொரு பக்கம் வேறொரு பிராண்ட் ப்ராடக்ட்டையும் போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பவுடர்லாம் ரிமூவ் பண்ணி பார்க்கறாங்க. அவங்களுடைய அந்த ப்ராடக்டோட ரிசல்ட் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிச்சுட்டு ஹீரோடைய முகத்திலே அந்த ஷர்ட் எடுத்து தூக்கி போட்டுட்டு, சரி ஷர்ட்டை போட்டுட்டு சீக்கிரம் வா டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸ் போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் ஆஃபீஸ் தான் போறாங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு போகாம அந்த ஆஃபீஸோடைய வாசல்லையே அந்த ஆமக்குட்டி கூட பேசிட்டு இருக்காரு. அது என்னன்னா, இன்னைக்கு நான் வீடு இல்லாத மாதிரி நடிக்க போறேன், என்னை பார்த்ததான் ஹீரோயின் பரிதாபப்பட்டு அவருடைய வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போயிடுவா, நான் மட்டும் அவ வீட்டுக்குள்ள போய் இடம் பிடிச்சிட்டேன்னா அவன் மனசுக்குள்ளேயே சீக்கிரம் இடம் பிடிச்சலான்னு சொல்லி ஹீரோயிங்க பிளான் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயினை ஆஃபீஸ் முடிச்சுட்டு அவங்கள வீட்டுக்கு போகிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே உடனே அந்த இடத்துல அப்படியே படுத்துக்கிட்டு அந்த நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து மேல போத்துக்கிட்டு ஏதோ ரொம்ப குழுவில் நடுங்கிட்டு இருக்க மாதிரி பயங்கரமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்ததுமே ஹீரோயின் இவர்கிட்ட வந்து, என்னாச்சு எதுக்கு இங்க இப்படி படுத்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. மிஸ் அவங்க அந்த கொடுமையை எதுக்காக நீங்க கேக்குறீங்க, இன்னைக்காவது பரவாயில்ல இங்கே படுத்திருக்கேன், இவ்வளவு நாள் நம்ம கம்பெனியோட அந்த ஸ்டெப்ஸ்ல தான் படுத்து தூங்கிட்டு இருப்பேன். ஏன்னா வீட்டுக்கு போனா என் அப்பா ஒரு குடிகாரரு, அது இல்லாம கேம்லிங் பண்ணுவாரு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, என் தங்கச்சி வர ஸ்கூல் போயிட்டு இருக்கா, என் குடும்பமே கடன்ல ஓடிட்டு இருக்கு, எனக்கு ரெண்ட் கொடுத்து வாடகைக்கு வீடு எடுத்து தங்க கூட வசதி இல்ல, என்னுடைய இந்த பரிதாப நிலைமையை பாத்தீங்களான்னு சொல்லி அப்படியே கண்ணுல 2 சொட்டு கண்ணீரை விட்டுட்டு செம்மையா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கும் ஹீரோடைய இந்த நிலைமையை பார்த்து பரிதாபமா தான் இருக்கு. அது இல்லாம ஹீரோயினுக்கும் வீட்டுல வேலை செய்ய ஆள் தேவைப்படுது. அதனால ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுவும் நினைக்கிறேன்னா வேணா என்னுடைய வீட்டுல வந்து தங்கிக்க, அது சும்மா இல்ல, என் வீட்டை கிளீன் பண்றது, ட்ரெஸ்ஸை துவைக்கிறது, சமைக்கிறதுன்ட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும், அதுக்கு நான் உனக்கு மந்த்லி டபுளா சேலரி கொடுத்துறேன்னு சொன்னதும் அதுக்கு ஹீரோவும் டபுள் ஓகே சொல்ல, உடனே ஹீரோவும் கிளம்பி ஹீரோயின் கூடிய அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டு செட்டில் ஆகிறாரு. வீட்டுக்குள்ள போனதுமே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய டேப் எடுத்து ஹீரோ கிட்ட காட்டி, இதுல இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணாதான் இந்த வீட்டுல நீ தங்கலான்னு சொல்றாங்க. ஹீரோவும் அதை வாங்கி பாக்குறாரு. அதுல கிட்டத்தட்ட 128 பேஜ் இருக்கு. என்ன இவ்வளவு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுமான்னு கேட்க, ஆமா கண்டிப்பா இந்த ரூல்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணாதான் இந்த வீட்டுல நீ தங்கலாம், அதுல ஃபர்ஸ்ட் ரூல்ஸே இந்த மாதிரி என் பக்கத்துல வந்து நீ பேசிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போயிட்டு சீ ஃபுட் டின்னருக்காக ரெடி பண்ணு, நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. மிஸ் சாங் நீங்க கவலைப்படாதீங்க, நான் குக்கிங்ல ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட், நான் போயிட்டு சூப்பரா உங்களுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா கிச்சனுக்குள்ள போய் அங்க சமைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கு முன்ன பின்ன சமைச்சு பழக்கம் இல்லையா, அவருக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியல. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நண்டுங்கெல்லாம் உயிரோட தான் இருக்கு. அதுல ஒரு நண்டை பிடிச்சு பாயில் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த நண்டை என்ன சொல்லுதுன்னா, அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, எனக்கு நிறைய வயசான அம்மா அப்பாலாம் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு குட்டி குட்டியா நிறைய குழந்தைங்களா இருக்கு, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கு. சரி சரி எனக்கு உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்குன்ட்டு அந்த நண்டை விட்டுட்டு இன்னும் நண்டை பிடிச்சா, அந்த நண்டும் ஐயோ அண்ணா என்னையும் விட்டுருங்க, எனக்கும் நிறைய புள்ள குட்டிங்களா இருக்குன்னு சொல்லி அதுவும் கெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோவுக்கு அந்த நண்டுங்களெல்லாம் பார்த்து ரொம்ப பாவமா இருக்கு. சரி சரி எப்படியாவது தப்பிச்சு போங்க, நான் கண்ணை மூடிக்கிறேன்னு ஹீரோ கண்ணை மூடிட்டு நிக்கிறாரு. அப்போ அங்க வந்த ஹீரோயின் அந்த எல்லா நண்டையும் பிடிச்சி ஸ்டீம் பண்ணிட்டு இருக்காங்க. சீ ஃபுட்லாம் குக் ஆக ரொம்ப டைம் எடுக்கும், ஃபர்ஸ்ட் நம்ம இப்படிதான் அதை ஸ்டீம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு, அப்படியே அழுதுட்டு இருக்காரு. ஏய் இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்கான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சமாளிச்சாரு. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது, நான் போயிட்டு யாருன்னு பாக்குறேன், நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த நண்டு கிட்ட, சாரி பிரதர் என்ன எதுவும் ஹேட் பண்ணிட்டாதா, நான் எதுவும் ஒன்னும் பண்ணல, அவதான் உன்னை பிடிச்சு போட்டு குக் பண்ணிட்டா, என்ன மன்னிச்சிட்டுப்பான்னு சொல்லி அந்த செத்து போன நண்டு கிட்ட போயிட்டு சாரி கேட்டுட்டு இருக்காரு. அங்க டோரை போயிட்டு ஹீரோயின் ஓபன் பண்ணினா சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒரு பூந்தோட்டத்தையே கையில வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து நிக்கிறான். இவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ் தான். இப்ப எதுக்கு இங்க வந்த, நம்ம 2 பேருக்கு தான் ஆல்ரெடி பிரேக்கப் ஆச்சுன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, அவன் ஹீரோக்கு மேல பெரிய காமெடி பீஸா இருப்பான் போல.
சாரி பேபி, எல்லாமே என்னோட மிஸ்டேக் தான். அன்னைக்கு நான் உன் கெரியரை விட்டுட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்லி உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருக்க கூடாது. அதனால தானே நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப் ஆச்சு. ஆனா என்ன பண்றது, 8 ஜென்ரேஷனாவே எங்க ஃபேமிலி சிங்கிள் லைன் ஃபேமிலியாவே வந்துட்டு இருக்கு. எங்க வீட்லயும் என்ன சீக்கிரம் குழந்தை பெத்துக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் உன்கிட்ட அந்த மாதிரி கேட்டேன். மறுபடியும் நம்ம பேட்சப் ஆகலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கான். உனக்கு நான் 3 நிமிஷம் டைம் தரேன், ஒழுங்கா என் வீட்டை விட்டு ஓடிப்போ அப்படின்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, என்ன பேபி உன்னுடைய இந்த குட்டி ராஸ்கெல்லாம் மன்னிக்க மாட்டியா? நான் உண்மையிலே உங்ககிட்ட அப்பாலஜி கேட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லி இவன் நல்லா ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்கான். அதுக்குள்ளே எங்க ஹீரோவும், மிஸ் சாங் உங்களுக்காக நான் சேஃப் ஃபுட் ரெடி பண்ணிட்டேன், வாங்க சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. இந்த எக்ஸுக்கு ஹீரோவை பார்த்ததுதான், ஏய் யார் நீ? சாங்கோட வீட்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சின்ன குட்டி இதெல்லாம்? நமக்கு பிரேக்கப் பண்ணி கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே ஒருத்தவன் வீட்டுக்குள்ள இருக்கான், என்னது இதெல்லாம் கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் ரொம்ப கியூட்டா, நான் சாங்கோட அசிஸ்டன்ட், அவங்கள டேக்கர் பண்ணிக்கதான் அவங்க வீட்லயும் இங்கேயே தங்கியிருக்கான்னு சொல்லவும், என்ன டேக்கர் பண்ண வந்திருக்கியா? அவ என்னுடைய உமன், அவளை டேக்கர் பண்ண எனக்கு தெரியும், நீ யாரான்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க போறான். உடனே ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயின் கையை பிடிச்சு சொடுக்க போறாரு. உடனே அந்த இடமே பிரீஸ் ஆகிடுது. அப்புறம் அவன் அடிக்க வந்து அவனுடைய கையெடுத்து அவன் முகத்துல அடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு சொடக்கு போட்டு அன்பிரேஸ் பண்ணதும் அவனே அவன் அடிச்சுக்கிட்ட கீழே விழுந்துறான். ஹீரோயின் செக்யூரிட்டி கால் பண்ணி என்னுடைய வீட்டுல ஒருத்தவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், வந்து இழுத்துருப்பாங்கன்னு சொன்னதும் அந்த செக்யூரிட்டி வந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட, இவன் தான் அவனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா, இவனை எப்படி மீட் பண்ணான்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா இவன் தான் என்னுடைய எக்ஸ், ஆனா எப்படிதான் இவன் மேல போயிட்டு எனக்கு லவ் வந்ததோ எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு, சரிவா போயிட்டு சாப்பிடலன்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஹீரோடைய கையில அவருடைய மெர்மேடு செதில் தெரியுது. அதை நோட்டீஸ் பண்ண ஹீரோயினும் இது என்ன இதுன்னு கேக்குறாங்க. நான் மெர்மேடுங்கிற விஷயத்த இவகிட்ட இருந்து ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது போல இருக்கே அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது சும்மா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிச்சாரு. நான் கடலுக்கு போகாம ரொம்ப நாளா நிலத்துல இருக்கிறதால என்னுடைய தோல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கு, இது எப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அங்கங்க என்னுடைய மெர்மேட் தோல் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல இந்த நிலத்துல இருந்து நான் சீக்கிரம் என்னுடைய கடலுக்கே போய் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டே எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நீ போயிட்டு சாப்பாடு, எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு அவருடைய ரூமுக்கு போறாரு. மறுநாள் ஆபீஸ்ல ஹீரோயின் ஹீரோவை படுக்க வச்சு அவர் முகத்துல லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணி அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயின் ஹீரோ கிட்ட க்ளோஸா உட்காந்துருக்கோதோ ஹீரோக்கு இங்க ஹார்ட் பீட் அதிகமாயிட்டு இருக்கு. என்னாச்சு எனக்கு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபீல் யார்கிட்டயுமே எனக்கு வந்ததே இல்லையே. இவ என் பக்கத்துல வரும்போது எதுக்கு என் இதயம் இந்த அளவுக்கு வேகமா துடிக்குது? ஒருவேளை இதுக்கு பேர் தான் காதலா இருக்குமோன்னு சொல்லி ஹீரோடைய மனசு கடந்து தவிச்சிட்டு இருக்கு. தன்னை அறியாமலேயே ஹீரோயினை கிஸ் பண்ணலான்ட்டு போறாரு. உடனே ஹீரோயின், என்ன பண்ற, அடி வேணுமான்னு சொன்னதும் உடனே ஹீரோ விலகிக்கிறாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு இருக்கிற நெருக்கம் அதிகமாகிட்டே போகுது. இப்போ ரீசெண்டா ஹீரோயின் ஹீரோடைய முதுகுல சன்ஸ்கிரீன் பவுடரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பவுடரை இன்னைக்கு தான் ஹீரோயின் கம்பெனி வெளியில அவுட் பண்ணுது. அங்க பிரஸ் மீடியான்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் முன்னாடியே ஹீரோ அதை இன்ட்ரோ பண்ணிட்டு அந்த பவுடர் எப்படி இருக்குன்ட்டு ஹீரோயினை வச்சு எல்லாரும் முன்னாடியே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுறாரு. ஹீரோடைய முகத்தை இந்த அளவுக்கு க்ளோஸ் அப் பார்க்கறதோ ஹீரோ மாதிரி ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. ரொம்ப நாளா ஹீரோ தண்ணிக்கு போகாம நிலத்துல இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய தோலெல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிக்குது. அதோட சிம்டமா அவருடைய தோல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ளூ ஆகிட்டே வருது. அதை மறைக்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது அந்நேரம் பார்த்து ஹீரோயின் அங்க வராங்க. அவங்கள பார்த்ததுமே ஷர்ட்டை எடுத்து விட்டு அதை மறைச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறாரு. நான் பார்க்கும் போது வயிற்றுல ஏதோ ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தேன், என்னாச்சு உனக்குன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் உடம்பு ரொம்ப ஹாட்டா இருக்கு, எனக்கு ஏதோ ஃபீவர் வர மாதிரி இருக்குன்னு சொன்னதும் என்ன ஃபீவர்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் ஹீரோடைய கணத்துல எல்லாம் கை வச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் கை பட்டதும் தான் ஹீரோக்கு இங்க வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருது. உடம்பு ரொம்ப ஹாட்டா இருக்கும் போது நம்ம கோல் வாட்டர்ல குளிக்கணும், அப்பதான் சரியாகும்னு சொல்லிட்டு ஹீரோவை குளிக்கிறதுக்காக ஸ்விம்மிங் பூல் கூட்டிட்டு போறாங்க. நீ இங்கே இரு, நான் போயிட்டு உனக்கு குளிக்கிறதுக்காக ஸ்விம்மிங் கோட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்தான போனவன் தான் தண்ணியை பார்த்தா ஹீரோக்கு உயிரே வருது. தண்ணிக்குள்ள அப்படியே ஜம்ப் பண்ணிடுறாரு. போன ஹீரோயின் திரும்பி வந்து பார்த்தா அங்க எங்கேயுமே ஹீரோவை காணும். ஐயோ தண்ணிக்குள்ள எது தவறி விழுந்துட்டானோ என்னமோட்டு அங்க ஹீரோடைய பேரை சொல்லி கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்காங்க. இங்க தண்ணிக்குள்ள வந்தா ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. அந்த ஆஃப் மெர்மைடு உடம்போட ஜாலியா தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு. இங்க மேல இருந்த ஹீரோயினும் ரொம்ப நேரமா கூப்பிட்டு எந்த ரியாக்ஷனும் இல்லாததால ஸ்விம்மிங் தெரியாம தண்ணிக்குள்ளதான் முழுகி போயிட்டானு நினைச்சு இவங்க ஹீரோவை காப்பாத்தா இறங்கலான்னு போறாங்க. அதுக்குள்ளே ஹீரோ மேல வந்து நான் இங்கதான் இருக்க, பயப்படாதன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. ரொம்ப பயந்து போயிட்டாங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, எங்க நீ செத்துதான் போயிட்டோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசினதும் ஹீரோயின் உடம்புல இருந்த ஹீரோவுடைய அந்த இன்னர் பவர் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்குது. இதுதான் சான்ஸ் ஹீரோவும் டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணவும் ஹீரோயின் எந்த ரியாக்ஷனுமே பண்ணாம இருக்காங்க. இப்படி ஹீரோயின் அமைதியா இருக்கிறத பார்த்ததுமே ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. டாபிக்கை சேஞ்ச் பண்றதுக்காக, பாரு உன் முகத்துல தண்ணி பட்டும் இன்னமும் உன் மேக்கப் பழையமா இருக்க, உன்னுடைய ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்ன கிஸ் பண்ணப்போ நான் அதுக்கு எந்த ரியாக்ஷனும் பண்ணாம இருந்ததால டாபிக்கை சேஞ்ச் பண்ண நினைக்கிறியான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினே ஹீரோவை எடுத்த கிஸ்
பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிஸ் பண்ணதும் அந்த இன்னர் பவர் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்குது. அது கரெக்டா ஹீரோடைய உடம்புக்குள்ள போறதுக்குள்ள எங்க இருந்து தான் வந்தானே தெரியல, ஹீரோயினுடைய எக்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சவுண்ட் கொடுக்குறான். அவனை பார்த்ததுமே இவங்க 2 பேரும் விலகிக்கிறாங்க. அதுக்குள்ளே மேல வந்த அந்த இன்னர் பவரும் ஹீரோயின் உடம்புக்குள்ளே திரும்ப போயிடுது. ஏ ஜாங், நீ இந்த மாதிரிலாம் இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டேஸ்ட் பண்றானா இந்த ஸ்விம்மிங் பூல்ல இவன் கூட இந்த டேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கான்னு அவன் கையாமையான கத்திட்டு இருக்கான். பத்தாதுக்கு ஹீரோ கிட்ட வர வம்பளத்துட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் அவன் பேக்லயே ஒரு உதவிட்டு அந்த தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு வந்துடுறாங்க. அங்க கட் பண்ணா நைட்டே ஹீரோயின் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூல்ல நடந்தது எல்லாத்தையும் எப்போதும் போல ஹீரோ அந்த மீன் குட்டிங்க கிட்டையும் ஆமை கிட்டையும் சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. ஒரு தடவை மிஸ் ஆனா என்ன, அந்த பொண்ணு தான் உண்மையில லவ்ல விழுந்துட்டால, இதுக்கப்புறம் என்ன மறுபடியும் அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்ணு சொல்லி இதுங்க ரெண்டும் ஹீரோக்கு ஐடியா கொடுக்குதுங்க. மறுநாளே ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி டைரக்டாவே ஹீரோ கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு அவரை கிஸ் பண்றாங்க. கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் உடம்புல இருந்து அந்த இன்னர் பவர் ஹீரோ கிட்ட போயிடுது. ஆனா ஹீரோ கிட்ட போன அடுத்த செகண்ட் ஹீரோயின் அப்படியே மயங்கிடுறாங்க. ஜாங் உனக்கு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே மறுபடியும் ஹீரோயினை கிஸ் பண்ணி அவருடைய அந்த பவரை ஹீரோயின் உடம்புல டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அந்த பவர் ஹீரோயின் உடம்புல போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் கண் விழிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து வீட்டுல பெட் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அந்த ஆமை கிட்ட போயிட்டு இதை பத்தி விசாரிக்கும் போது அந்த ஆமை என்ன சொல்லுதுன்னா, ஹீரோயினுக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்தப்பயே ஹீரோயின் செத்துருக்க வேண்டிய பொண்ணு, ஆனா உன்னுடைய அந்த இன்னர் பவர் தான் இவ்வளவு நாள் அவளை உயிரோட வச்சிருக்கு. இப்ப மட்டும் அந்த பவர் அவ உடம்பு விட்டு போச்சுன்னா அவ உயிருக்கு கூட ஆபத்து வரலன்னு சொல்லும் போது அப்ப அந்த பவரை நான் எடுக்க விரும்பல, அவகிட்டே இருக்கணும்னு ஹீரோ சொல்றாரு. நீ ஒரு மெர்மைடுங்கிறத மறந்துட்டியா, நீ கடலுக்கு போய் ஆகணும், நீ மட்டும் இந்த பவர் இல்லாம அந்த நிலத்திலே இருந்தீனா இன்னும் கொஞ்ச நாள்ல நீயுமே செத்து போயிடுவேன்னு சொல்லுது. அதுக்கு ஹீரோவும் இல்ல எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, என் சாங்கோயோட இருந்தா எனக்கு அதுவே போதுன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவங்களுடைய நியூ ப்ராஜெக்ட் சம்பந்தமா ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பயோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்திருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல ஒரு ஆள் வராரு. அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு ஹீரோயினை நிப்பாட்டாரு. என்னன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறதுக்கு அப்போ ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் எலிசர் பவர் கிளிட்டர் ஆக ஆரம்பிக்குது. இவர் கண்ணுக்கு அது தெரியுதா என்னங்கிறது தெரியல. இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட அவர் ஃபைல்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து காட்டி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒண்ணு நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாரு. அது வேற எதுவும் இல்ல, மெர்மெய்டோட செதில் தான். அதை பார்க்கும் போது இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி ஹீரோ கையில இந்த மாதிரி ஒரு செதில பாத்திருப்பாங்க. அந்த விஷயம் ஞாபகமே இருந்தாலும் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட இல்லைங்க சார், இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி எதையும் பார்த்ததில்லன்னு சொல்லி போய் சொல்றாங்க. அந்த சயின்டிஸ்ட் ஹீரோயின் கிட்ட இது உண்மையிலே ஒரு பெரிய அற்புதமான ஒண்ணு, இதை பத்தி நான் ரிசர்ச் பண்றதுலயும் இது தேர்றதுலயுமே என் வாழ்நாள்ல பாதி நாள நான் செலவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பார்த்தாலோ இல்ல இதை பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலோ இமீடியட்டா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி அவருடைய கார்டை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போறாரு. அங்க கட் பண்ணா ஹீரோனுடைய கம்பெனில இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணிருந்த போர்மி ஸ்ப்ரேவும் சன்ஸ்கிரீன் பவுடரும் எக்கச்சக்கமா சேல்ஸ் ஆயிடுச்சா. நிறைய கம்பெனிங்க போட்டி போட்டு வந்து அந்த பிராண்டை வாங்கிட்டு போனாங்களாம். அதனால சந்தோஷத்துல ஹீரோயின் ஃபுல்லா குடிச்சிட்டு ஹீரோ கூட தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரி நீ ரொம்ப குடிச்சிருக்கா, நீ இங்கே வெயிட் பண்ண, நான் போயிட்டு கார் எடுத்துட்டு உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயினை அங்கே தனியா விட்டுட்டு கார் எடுக்கிறதுக்காக ஹீரோ போறாரு. அவர் போன அடுத்த செகண்டே யாரும் தெரியல ஒரு 4-5 பேரு பின் பக்கத்துல இருந்து ஹீரோயினை அட்டாக் பண்ண வராங்க. அப்போ கரெக்டா அங்க ஹீரோ வந்து அவன் கண்ணத்திலே ஒரு குத்து விட்டு அவனை அந்தார பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அவருடைய டையை அவிழ்த்துட்டு போயிட்டு ஹீரோயினி கிட்ட நம்ம 2 பேரும் கண்ணாமூச்சி விளையாடலாமன்னு அவங்க கண்ணை கட்டி விட்டு இந்த ரவுடிங்களை சும்மா சொயிட்டி அடிச்சு பறக்க விடுறாரு. ஃபைட் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா ஹீரோயின் கண்ணில் இருந்த அந்த டையை அவுத்து விடுறாரு. இப்போ ஹீரோ அவருடைய மனசுக்குள்ள சாங்க யார் அட்டாக் பண்ண வந்திருப்பா, அது யாரா இருந்தாலும் சரி நான் இருக்கிற வரைக்கும் சாங்க யாருமே நெருங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து இன்னசென்ட்டா சிரிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஹீரோயினியை பார்க்கும் போதெல்லாம் தன்னை பத்தின உண்மையை இன்னும் ஹீரோயின் கிட்ட சொல்லாம இருக்குமேனு கில்ட்டியாவே இருக்கு. இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னை பத்தின ரகசியம் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லி ஆகணும்ட்டு ஒரு சொடக்கு போடுறாரு. இங்க இருந்து இவங்க 2 பேரும் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிடுறாங்க. அதை பார்த்ததான் ஹீரோனிக்கு அடிச்ச போதை இறங்கிடுச்சு. அவங்க கண்ணை அவங்களாலே நம்ப முடியல. என்ன நடக்குது இங்க, நம்ம எப்படி இங்க வந்து உண்மையை சொல்லு, யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டு விலகி போறாங்க. ஜாங் பயப்படாத, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு, நான் உன்னை எதுவும் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ தண்ணிக்குள்ள முழுகிறாரு. தண்ணிக்குள்ள போனதுமே ஹீரோடைய உருவம் மெர்மெய்டு உருவமா மாறுது. இப்போ தண்ணிக்குள்ள இருந்து ஹீரோ மேலே எழுந்து வந்து பாத்தியா நான் யாருங்கிறது இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு மனுஷன் இல்ல, மெர்மைடு. நான் இந்த நிலத்தை சேர்ந்தவன் இல்ல, கடலை சேர்ந்தவன் சொல்லும் போது ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படியே ஸ்டன் ஆகி ஹீரோவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் கையை பிடிச்சி இப்போ நான் யாருங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சொல்லு இப்ப சொல்லு, இன்னமும் நீ என்ன லவ் பண்றேன்னு கேட்கிறாரு. அப்போவும் ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியா தான் இருக்காங்க. இப்படி ஹீரோயின் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு தெரியும் உன்னுடைய பதில் என்னவா இருக்குங்கிறத நீ அமைதியா இருக்கும் போதே என்னால புரிஞ்சுக்க முடியுது, கவலைப்படாத, இதுக்கப்புறம் என்னால உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, சரிவா நானே உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணி நீ மனுஷனோ இல்ல மெர்மைடோ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, ஆனா நான் லவ் பண்ணது என் முன்னாடி இந்த மனுஷ ரூபத்துல இருக்கிற லீசியா தான், நீ எப்படி இருந்தாலும் நான் உன் மேல வச்சிருந்த என்னுடைய உண்மையான காதல் மட்டும் மாறாதுன்னு சொன்னதும் ஹீரோ பயங்கர எமோஷனலோட ஹீரோயினை கிஸ் பண்ண போறாரு. ஆனா லிப்ல கிஸ் பண்ணா எங்க இன்னர் பவர் வெளியில வந்துருமோன்னு
அப்படின்னு நெத்தியில கிஸ் பண்றாரு. அங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோயினுடைய வீட்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ மெர்மைடுன்னு தெரிஞ்சதும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட எக்கச்சக்கமா கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. ஆமா, கடல்ல நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணிப்பீங்க, மத்த உயிரினத்துக்கிட்ட நீ பேசுவியா, எப்படி பேசிப்பீங்கன்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. எல்லா கடல் வாழ் உயிரினத்துக்கிட்டையும் நான் பேசுவனே ஹீரோ சொல்றதுக்கு, அப்பனா என் கூட வான்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போய் அந்த மீன் தொட்டி முன்னாடி நிக்க வச்சு, இந்த மீன் குட்டிங்க என்னை பத்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டு சொல்லுன்னு சொல்றாங்க. அந்த மீன் குட்டிங்க என்ன சொல்லுதுன்னா, இந்த சாங் இருக்காலே அவ ரொம்ப ஓவரா தான் பண்றா, எப்ப பாரு வேலை வேலைன்னு வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா, கரெக்டான நேரத்துக்கு எங்களுக்கு சாப்பாடு போடணும், எங்க மீன் தொட்டியில இருக்கிற தண்ணியை மாத்தணும்னு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. இப்ப கூட எங்களுக்கு சாப்பாடு போட்டு 3 நாள் ஆகுது, 3 நாளா சாப்பிடாம பட்னி கிடக்குறோம், இந்த தண்ணியை வேற மாத்த மாட்டேங்கிறா, நாத்தா தாங்க முடியலன்னு சொல்லி ஹீரோயினை திட்டிட்டு இருக்குதுங்க. ஏ லீசி, என்ன அப்படியே இருக்காதுங்க, என்ன சொல்லுது கேட்டு சொல்லுன்னு மறுபடியும் ஹீரோயின் கேட்கறதுக்கு, அது ஒண்ணும் இல்ல, அதுங்க என்ன சொல்லுதுன்னா நீ ரொம்ப கியூட்டா அழகா இருக்கியா, அது மட்டும் இல்லாம வேலை வேலைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறியா, உன்னுடைய ஹெல்த்தை டேக் கேர் பண்ணி பாத்துக்க சொல்லுதுன்னு மாத்தி சொல்றாரு. அத கேட்டதும் ஐயோ என் மீன் குட்டிங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை, இருங்க உங்களுக்கு நான் நிறைய ஃபீட் பண்றேன்னு அங்க இருக்கிற தீனி எல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு ஃபேரி டேல் புக் எடுத்து படிச்சு பார்த்துட்டு, ஆமா மெர்மைட் அழுதா கண்ணுல இருந்து பேர்லா கொட்டுமாமே, உண்மையானு கேக்குறாங்க. ஆமா உண்மைதான், நீ வேணா பாக்குறேன்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சுக்கிட்டே தன்னை தானே கிள்ளிக்கிறாரு. அப்புறம் வலி தாங்க முடியாம அழுததும் அவருடைய கண்ணுல இருந்து வர கண்ணீர் துளிகள் எல்லாம் பேர்லா மாறிட்டு இருக்கு. அதை பார்த்தது சின்ன பிள்ளைகிட்ட ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப ஒரு நிமிஷம் சொல்லிட்டு குடுகுடுன்னு கிச்சனுக்குள்ள ஓடி ஒரு வெங்காயத்தை எடுத்துட்டு வந்து கட் பண்ணி ஹீரோ கிட்ட காட்டி, இந்த இதை யூஸ் பண்ணி நிறைய அழுது பேர்ல ரெடி பண்ண, அந்த எல்லா பாலையும் கோத்தி என் கழுத்துல போட்டுப்பேன், அப்புறம் நான் பார்க்கவே ஒரு ஸ்டார் மாதிரி தெரியும்னு சொல்றாங்க. ஹீரோவும் அந்த வெங்காயத்தை வாங்கி லைட்டா கண்ணுல யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் என்ன தட்டு ஃபுல்லா வெறும் பேர்ல் தான், அது எல்லாத்தையும் ஹீரோயின் ஒரு மாலையா கோத்து அவங்க கழுத்துல போட்டுக்கிறாங்க. என்ன ஒண்ணு, ஹீரோக்கு தான் கண்ணு ரொம்ப எரிது போல கண்ணை கசக்கிட்டே உட்காந்துருக்காரு. அதோட இல்லாம மறுபடியும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட, ஏ லீசி மெர்மைடு நல்லா பாட்டு பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், எனக்காக நீ ஒரு பாட்டு பாடுன்னு கேக்குறாங்க. பாட்டு தானே, ஓ நல்லா பாடுவனின்ட்டு ஹீரோயின் முன்னாடி உட்காந்து, நான் உன்னை எந்த அளவு லவ் பண்ற தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு மொக்கைய ஒரு பாட்டை பாட ஹீரோயினுக்கே சரி படக்க முடியல. வாயை மூடு, பாட்டு பாடுறது போதுன்னு சொல்லி ஹீரோடைய வாயை புத்துறாங்க. இப்படி கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இவங்க லைஃப் போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஹீரோ வீட்டுல இல்லாதப்போ, இப்பதான் இவன் மெர்மைடு நமக்கு தெரியும், ஆனா இதுக்கு முன்னாடி இவன் என்னெல்லாம் சேட்டை பண்ணியிருக்கான்னு பாக்கிறதுக்காக அவங்க வீட்டுல இருக்கிற சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜ் எடுத்து ரீலோட் பண்ணி செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோ இந்த வீட்டுக்கு வந்தப்போ, அதாவது ஹீரோயினை லவ் பண்றதுக்கு முன்னாடி ஹீரோ அந்த ஆமக்குட்டி கிட்ட இந்த ஜாங்க என்ன லவ் பண்ண வைக்கிறதுக்குள்ள போதும் சீக்கிரமா அவளை என் மேல லவ்ல விழ வச்சு என்ன கிஸ் பண்ண வைக்கணும், அப்பதான் அவருடைய உடம்புல இருக்கிற என்னுடைய எலிக்சர் பவர் எடுத்துட்டு நான் என்னுடைய கடலுக்கே திரும்ப போக முடியும்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அது எல்லாத்தையும் ஹீரோயின் இப்ப அந்த வீடியோ மூலமா பாத்துறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப உண்மையிலே அவன் என்ன லவ் பண்ணலையா, இந்த எலிக்சர் பவருக்காக தான் என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தானு சொல்லி தப்பா நினைச்சுக்கிறாங்க. இப்படி ஹீரோ பேசுறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி அந்த சயின்டிஸ்ட் ஹீரோயின் கிட்ட அவனுடைய நம்பரை கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி மெர்மைடை பத்தியும் அந்த இன்னர் எலிக்சர் பவரை பத்தியும் விசாரிக்கிறாங்க. மெர்மைடுக்கு எலிக்சர் பவர்ங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு, அது இல்லைன்னா அதால உயிர் வாழக்கூட முடியாது. அது மட்டும் இல்லாம அதோடைய அந்த இன்னர் எலிக்சர்ல அதோடைய மொத்த சூப்பர் பவர் இருக்கிறதால மறுபடியும் கடலுக்கு கூட திரும்பி போக முடியாது, சாகர வரைக்கும் நிலத்திலே தான் வாழ்ந்தாகணும். அது மட்டும் இல்லாம மெர்மைடோட அந்த இன்னர் எலிக்சர் பவர் யார்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆச்சோ அவங்க உண்மையான காதலோட இந்த மெர்மைடை கிஸ் பண்ணா மட்டும்தான் அதோடைய பவர் அதுக்கு திரும்ப போகும்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோனிக்கே கன்ஃபார்மே ஆயிடுச்சு, ஹீரோ தன்னை லவ் பண்ணல, தங்கிட்ட இருக்கிற எலிசர் பவருக்காக தான் தன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காருன்னு. அந்நேரம் பார்த்து வெளியில போன ஹீரோவும் ஹீரோனிக்காக அவங்க ஃபேவரட் கேக்க வாங்கிட்டு வந்து கொடுத்து, உன்னுடைய ஃபேவரட் கேக் இருக்கு சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே ஹீரோயின் எழுந்து, என்ன மாதிரி ஒரு பிடிவாதக்காரி கல் மனசுக்காரி கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹார்டர் பண்ணிருப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல, சரி சொல்லு, என்ன நீ அப்ரோச் பண்ணதோ என்ன உன் மேல லவ்ல விழ வச்சதோ என்கிட்ட இருக்கிற உன்னுடைய அந்த எலிக்சர் பவரை எடுத்துக்க தானே அப்படின்னு கேட்டதும் ஹீரோ, ஜாங் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி எதோ சொல்ல வராரு. போதும் நிறுத்து, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும், உன்னுடைய எலிக்சர் பவர் உண்மையிலே என்கிட்ட தான் இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ ஆமான்னு சொல்லி தலையாற்றாரு. நீ முத என்ன அப்ரோச் பண்ணது, என் வீட்டுக்கு வந்தது, எனக்கு பார்த்து ஒன்னொன்னி பண்ணது, என்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டது எல்லாமே என்ன உன் மேல லவ்ல விழ வச்சு என்கிட்ட இருக்கிற உன்னுடைய எலிக்சர் பவரை எடுத்துக்க தானு கேட்கும்போது, இதுவும் உண்மை தானே, ஃபர்ஸ்ட் ஹீரோயினை அப்ரோச் பண்ணதே அவருடைய எலிக்சர் பவரை ஹீரோயின் உடம்புல இருந்து எடுக்க தானே, அதனால இதுக்குமே ஆமான்னு சொல்லி தான் தலையாற்றாரு. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. இந்த எலிக்சர் பவருக்காக என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஒவ்வொரு நாளும் என்கிட்ட கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருந்தல, நான் தான் ஒரு முட்டாள், உன் மேல தேவையில்லாத எண்ணங்களெல்லாம் வளர்த்துக்கிட்டேன், ஃபைனலா நீ நினைச்சது நடந்துச்சு, ஏன்னா நான் முழுசா உன் மேல லவ்ல விழுந்துட்டேன், எடுத்துக்கோ உன்னுடைய எலிக்சர் பவரை என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு எங்கேருந்து போன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ, ஜாங் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுன்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிக்கிறாரு. அப்பதான் இதுக்கு முன்னாடி ஆமக்குட்டி சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அந்த எலிக்சர் பவர் ஹீரோயின் உடம்புல இருந்து வெளியில வந்துருச்சுன்னா அது ஹீரோயின் உயிருக்கே கூட ஆபத்து வரலாம்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை இப்ப நான் அந்த எலிக்சர் பவரை பத்தி இவகிட்ட சொன்னேன்னா அந்த எலிக்சர் பவரை கண்டிப்பா என்கிட்ட கொடுத்துருவா, அதனால அவ உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். இப்படி நாங்க பிரேக்கப் பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, அவ உயிரோட இருந்தா போதும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம மறைக்கிறாரு. ஆனா ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே மெர்மைடால இந்த பவர் இல்லைன்னா உயிர் வாழ முடியாதுன்னு. கடைசியா ஹீரோயின்
ஹீரோயினை ஹக் பண்ணி நீ ஆசைப்பட்டபடியே நான் உன்னை விட்டு போறேன், போறதுக்கு முன்னாடி என்னுடைய எலிக்சர் பவரையும் எடுத்துக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு சும்மா வார்த்தைக்கு தான் சொல்லிட்டு போறாரு. ஹீரோயினையும் ஹீரோவோ வெளியில போன்னு சொல்லி கதவை லாக் பண்றாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் அந்த பக்கம் ஹீரோயினையும் அந்த டோர் கிட்ட நின்று மாத்தி மாத்தி அழுதுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் இங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கையில ஒரு பேர்ல் இருக்கு. அந்த பேர்லை பார்த்ததுமே அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. இந்த பேர்ல் எப்படி என் கைக்கு வந்தது, என் கண்ணீர் துளிகள் இருந்து பேர்ல் வருதுன்னா அப்ப அந்த எலிக்சர் பவர் இன்னமும் என்கிட்ட தான் இருக்கா. அப்ப ஹீரோ அதை எடுத்துட்டே போலியான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ தேடி வராங்க. வெளியில ரோட்டுக்கு ஓடி வந்து லீசி லீசன் கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. அப்ப அந்த ரோட்டோரமா ப்ளூ கலர்ல ஏதோ லிக்விட் மாதிரி கிடக்கு. அதை ஓடி வந்து தொட்டு பார்த்துட்டு இது லீசியோட பிளட் மாதிரி இருக்கே. அப்ப லீசி ஏதோ ஒரு ஆபத்துல சிக்கிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயினை அட்டாக் பண்ண வந்தாலுங்க அதே மாதிரி இப்பவும் வந்து ஹீரோயினை பின்பக்கம் இருந்து தலையில அடிச்சு அவங்களை எங்கே கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஒரு லேப் மாதிரி இருக்கு. அங்க ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோவை இந்த நிலைமையில பார்த்ததுமே லிசி உனக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி ஸ்ட்ரென்த்தே இல்லாம இவ்வளவு வீக்கா இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோவெல்லாம் பேசக்கூட முடியல, அப்படியே நெகா இல்லாம படுத்திருக்காரு. யாரா இவங்களை கடத்திட்டு வந்ததுன்னு பார்த்தா எல்லாமே இந்த சயின்டிஸ்டோட வேலை தான். என்னுடைய பல நாள் கனவு இப்பதான் நிறைவேற போகுது. இந்த மெர்மைடை வச்சு நான் நிறைய ரிசர்ச் பண்ண போறேன், இந்த உலகத்திலேயே பெரிய சயின்டிஸ்ட் ஆக போறேன்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை வச்சு ஹீரோடைய வயிற்றுல கிழிக்கலான்ட்டு போறான். உடனே ஹீரோ ஹீரோயின் கிட்ட கையை காட்டினா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடி வந்து ஹீரோ கிட்ட கை கொடுக்குறாங்க. ஹீரோயின் கையை பிடிச்சதுமே அவருடைய அந்த சூப்பர் பவர் மறுபடியும் வந்து அந்த இடத்த விட்டு அவங்கள மறைய வச்சிருது. மறைஞ்சு எங்க வந்திருக்காங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்காரு. லிசி என்ன பயமுறுத்தாத, நீ பார்க்கவே ரொம்ப வீக்கா இருக்க, உனக்கு ஏதாவது ஆகிடுமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தயவு செஞ்சு என் உடம்புல இருந்து உன்னுடைய பவரை எடுத்துக்கோன்னு சொல்லும்போது இல்ல ஜாங், அந்த பவரை நீ என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உன் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம், அதனால நீ இறந்து கூட போகலான்னு சொல்றாரு. ஆனா அந்த பவர் ஒண்ணுதாச்சுன்னு ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோ ரொம்ப வீக் ஆயிட்டாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் மேல சாய ஆரம்பிக்கிறாரு. அந்த எலெக்சர் பவர் ஹீரோயின் கிட்ட தானே இருக்கு. அதனால ஹீரோவை கிஸ் பண்ணிக்கிட்டே என்னுடைய லீசி எந்தவித பிரச்சனையும் இல்லாம அவருடைய கடலுக்கே திரும்ப போகணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிட்டே கிஸ் பண்றாங்க. அந்த எலெக்சர் பவர் ஹீரோடைய உடம்புக்குள்ள போன அடுத்த செகண்டே ஹீரோயின் விஷ் பண்ண மாதிரியே ஹீரோ அந்த கடலுக்கே திரும்ப போயிடுறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஹீரோடைய பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க ஹீரோயின் எப்போதும் போல அவங்க கம்பெனில புதுசா ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அந்த ஸ்டேஜ்ல பிராண்ட் அம்பாசிடர் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு புதுசா ஒரு ஷேர் ஹோல்டர் வரப்போறாரு, அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் நல்லபடியா வெல்கம் பண்ணணும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க. அங்க எல்லாரும் நம்ம கம்பெனியோட புது ஷேர் ஹோல்டர் யாரா இருக்குன்னு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அங்க யார் வரான்னு பார்த்தா நம்ம மெர்மைடு ஹீரோ தான். அவர் நேரா ஹீரோயின் கிட்ட வந்து ஜாங், நான் உனக்காக மறுபடியும் திரும்பி வந்திருக்கேன்னு சொல்றதோட முடிவில்லா ஒரு காதல் பயணத்தோட இந்த ஒரு காதல் கதையும் ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட கம்ப்ளீட் ஆகுது. பர்சனலா எனக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த ட்ராமா எப்படி இருந்தது, என்னோட எக்ஸ்பிளனேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவான்னு உங்க ஃபீட்பேக்கையும் என்கிட்ட சொல்ல மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much and see you.